பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதுனாலதான் வேலிமலை சாரல்னு பேர். சரி சரி வாங்க வாங்க சரி பேச மாட்டேன். சரி விடுங்க விடுங்க சரி விடுங்க கோச்சிராய். நீ பேசல நான் ஏதாவது குறுக்க பேசினா கேளு. அப்புறம் என்ன பேசிருக்க நீ? சரி கோச்சிராய். இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதனால் வேலிமலை சாரல் அப்படின்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்லல நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை சொல்லி போய் வான்மீகி சிவசலம் அமைவதற்கு காரணமாக இருந்தான். திருவான்மீகியூர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஓடம் சொல்லல நீ சரியான ஆளு. இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா? நாகம் இந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணினான் சிவபெருமான். மதுரை வேதசிம்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காயப்பட்டு போனார். மழை ஒளிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேலி இடுகிறார். அதனால திருநெல்வேலி பேச சொன்னா சொல்லிக்கிட்டு இருக்க குறுக்க பேசிட்டு இருக்க. நெல்லுக்கு வேலியிட்டதுனால திருநெல்வேலியின் பேர் இருக்கு. ஓடம் சொல்லல நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போயா? 29 அடி விழுந்திருக்கு. சிவனும் சக்தியும் தனித்தனியா இருக்கும் பொழுது பிரிஞ்ச முனிவன் இடையிலே கோடு போட்டு வள வருகிறான். அதனாலதான் அதனாலதான் திருச்செங்கோடுன்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்லல நீ சரியான ஆம்பளை. இடத்துக்கு சிவனும் சக்தியும் ஒன்றாக சேர்ந்த உடனே பிரிங்க முனிவன் இடையிலே கோடு போட்டு வளம் பிரிங்க முனிவன் வண்டா குருமாரி சுத்துகிறான். அதனாலதான் திருவண்டுரைன்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்லல நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா? அப்படிப்பட்ட பிரிங்க முனிவனுக்கு சிவபெருமான் சாபம் கொடுக்கிறார். பிரிங்கி அமர்ந்த மலை பரங்கும் பேச சொல்லலாம். ஆடுக்கும் யானைக்கும் அந்த எந்திரிச்சு போறாரு. அந்த பக்கம் போயிட்டாரா? டேய் இந்த பக்கம் போயிட்டாரா? அதனாலதான் எறும்புக்கு முக்தி கொடுத்தனால் திருவரும்பு சிரேச கேள்றா. அப்பா சிரேச இட்லி 13 இட்லி 3 ஊத்தாப்பம்ல கேள்றா. சிரேச கேள்றா. கேக்குறேங்க ஒரு தூக்கம் மெயினா போயிட்டு கேள்றா. எதுக்கு படுத்துறீங்க கேள்றா? எதுக்கு நான் படுத்துறேன்? ஒரு விரிப்பெல்லாம் கொண்டு வந்துடுறாரா வீட்டுல இருந்து? அவருக்கு மட்டுமா? இருக்க நடிகர் எல்லாத்துக்கும் பக்கம் எடுத்துக்கலாம். இந்த விரிப்பெல்லாம் யாரு கொடுத்தது நினைச்சேன்? எல்லாம் அவர் கொடுத்ததா. இவ்வளவு பேசுறேன், ஒரு வார்த்தை பேசுறியாடா? ஒரு வார்த்தை வாயை திறந்து எங்க என்ன எங்கங்க பேச விட்டீங்க? கூப்பிட்டு கேள்றா. அட கூப்பிட்டு கேள்றா போகுது. இந்த நாய் பின்னால. ஆமா அவங்க கம்பெனி கொடுத்து போயிருக்காங்க. நான் முன்னால போய் நிக்கிறேன், நீ வந்துரு அப்படின்னு கம்பெனி கொடுத்து போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேசி வாயை திறந்து எங்க என்ன எங்க எப்ப என்ன பேச விட்டீங்க? நீ எங்க பேசி தொலைச்ச? எங்க பேசவால நீங்க பேசாரன்னு பாத்தீங்க. ஏய் நான் சிறப்பான ஸ்தலங்களை பத்தி பேசிறீங்க. எங்க நானும் சிறப்பான ஸ்தலங்களை பத்தி நானும் பேசுறேன். எங்க பேசுறேன். நீ கிழிச்ச? எங்க பேசதால வந்திருக்க கிழிச்ச என்ன? என்ன கிழிச்ச நீ இது வரல? நீ என்ன வந்ததுல இருந்து கிழிச்சிட்டேன்டா? இருங்க உங்களுக்கு என்ன பேசணும் நான் கேக்குறேன். நான் சொன்ன மாதிரி நீ ஏதாவது ஒரு 2 சிறப்பான ஸ்தலம் சொல்லு. தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கோட்டை கட்டினா தேவ கோட்டை என்று பேர் வந்தது.
கிறுக்குத்தனமா பதில் சொல்ற? நான் சொன்னா உண்மையா? கிறுக்குத்தனமோ? அது தேவரெல்லாம் ஜெய். சேர்ந்து கட்டியதுனால தேவகோட்டையா? அறிவு இருக்கா? ஆஹா தேவை தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி கட்டியதனால் தேவகோட்டைன்னு சொல்றான். அது இல்ல, அதுக்கு பெயர் அது இல்லடா. குத்திப்படாங்க. தேவையில்லாத கொட்டையெல்லாம் கடந்தது வாசி, அதுக்கு பேர் தேவகோட்டை. பாரா புண்ணியவன் எப்படியெல்லாம் பதில் சொல்றாருன்னு. சரி, புதுக்கோட்டை ஞாபகம் இருந்துச்சு சொல்றா. புதுசா ஒரு கோட்டை கட்டினால் அண்ணே நீங்க வாங்கண்ணே சொல்லுங்கண்ணே. பேச தெரியுதா? பேச தெரியுதா? புதுசா கோட்டையை கட்டினால அதுக்கு பேரு புதுக்கோட்டை இல்ல. மாம்பழத்தை தின்னுட்டு ஒரு கொட்டையை புதுசா போட்டதுனால அதுக்கு பேர் புதுக்கோட்டை. அடாடாடாடா, என்ன ஒரு சிறப்பு. அந்த மாதிரி அப்படியே சரி, புளிஞ்சிருவேன். நான் ஒண்ணு கேட்கவா? ஒண்ணுன்னா ஓராயிரம் கூட கேளுங்க, சும்மா டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே பதில போட்டுட்டே இருப்பா. ஆளை கால் வேண்டியப்பா, தூக்கி வரக்கு ஆள் இல்லைங்க. சரி, காரைக்குடின்னு என் பேர் வந்துச்சு. காரைக்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ம் காரைக்கால்ல போய் சரக்கு வாங்கிட்டு வந்து ஆ, கார்லயே வைத்து குடித்ததினால் ம் காரைக்குடின்னு பேர் வந்துச்சு. ஏன் இங்கெல்லாம் தரக்கடையிலாக்கும் காரைக்குடியில போய் சரக்கு வாங்கிட்டு வந்து குடிச்சாதான் குடிக்க முடியுமா? அந்த சரக்கு நல்லா இருக்கும். அப்படியா? அப்ப போய் வாங்கிட்டு வந்து. சரி, இந்த காரைக்குடி பக்கத்துல கரூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. அங்கன ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. ஏன் அந்த ஊருக்கு ஏம்பல்னு பேர் வந்துச்சு? ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அந்த ஊர்ல ஆ, 2 கோஷ்டி ஆ, நீனா நானா அடிதடி. சண்டை நடக்குது. அங்க உள்ளவன் இங்க அடிக்கிறேன், இங்க உள்ளவன் அங்க அடிக்கிறேன். ஆ, அடிச்சு பல்லு போய் விழுந்துருச்சு. சரி. இவன் சொல்றான் ஏம்பல், ஆ, இவன் சொல்றான் ஏம்பல். ஆ. அதே ஏம்பல் ஏம்பல்னு பேர் வந்து. ஏம்பல்னு பேர் வந்து கிரா கைய இது வந்து கைய விடா, கைய விடா. நான் மட்டும் கை கொடுக்கவே மாட்டேன். சரி, இந்த கடற்கரை ஓரத்துல கட்டுமாவடின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கட்டுமாவடிக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டு போ. கட்டுமா அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, பேர் வந்துச்சுன்னா, மீனவர்கள்லாம் அதிகாலையில் எழுந்து கடலுக்கு சென்று மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த ஏலக்கடையில வந்து கொட்டுவான். இவ்வளவுலாம் தேவையா? ஆ, என்னமோ பத்தி ஒரு பெரிய உரையாற்றுற மாதிரி. மீனவர்கள் கடலுக்கு போய் கடல்ல மீனை பிடிச்சு வந்து அப்படி சொல்லு. ஆ. மீனவர்களும் சென்று ஆ. என்னமோ பெரிய கை விடுங்க. நீ தானே இல்லனே. நான் ஏன் கை கொடுக்க மாட்டேன்? ஏன்? இங்க சாமி ஆ, ஏன் கை கொடுக்கல? ஏன்? நான் சுத்தம் இல்ல. கைய கொடு. கைய கழுவி எடுத்துக்கலாம் bro. அதான் சுத்தம் இல்ல சாமி. ஆ. மீன் சாப்பிடுங்க. ஏடா இன்னைக்கு பௌர்ணமிக்கு நீ மீன் சாப்பிடுறியா? மீன் சாப்பிட்ட ஏய், விளக்கம் சொல்றா. கட்டுமாவடி விளக்கம். வணக்கம் சொல்றேன். அட மீனவர் விளக்கம் சொல்றா. வெங்காயம். மீனவர்கள்லாம் கடலுக்கு சென்று மீன் பிடிச்சிட்டு வந்து கொட்டிடுவாங்க. ஆ, கொட்டி 1500 ரூபா முரல்னு ஒரு ஆள் சொல்லுவேன், ஆ. ஒரு ஆள் 2000 ரூபா ஊடான்னு சொல்லுவேன். முதல்ல ஒரு ஆளு 1500 ரூபாய் கேட்பேன். அப்படி தெளிவா சொல்றா. 2000. தெளிவா சொல்றா. ஒரு ஆள் வந்து 1000 ரூபாய் கேட்பேன். ஆ. கட்டுமா கட்டாதா புடி, அதான் கட்டுமா அப்படி. அடடடடட. கை தட்டிருக்காரு ஒரு அண்ணன் இந்த கேள்விக்கு. ஆமா, கை தட்டி உற்சாகப்படுத்திய அந்த ஒரு நன்னுக்காக நன்றி சொல்ல. நன்றி நன்றி. நீ ஒரு ஆளாவது கை தட்டிய. கட்டுமாவடிக்கு அப்படி ஒரு விளக்கம் இருக்காயா? கை காட்டி நீ ஏன் பேர் வந்துச்சு? கை ஆளுங்க பார்க்கல நினைக்காத. எத்தனை லட்சம் பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க பாத்துக்க. அத பாடுறா முதல்ல. அதான் இத பாரு. ஆமா. வீடியோ என்ன பேசிட்டு இருக்க நீ? எத்தனை லட்சம் பேர் பாக்குறாங்களோ. சொல்லு. கையாட்டி கை காட்டின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஆ, அப்படியே ரோட்ல இருந்து இப்படி கையை காட்டினால் ஆ. கை காட்டி. போறான்டா கையாட்டி அப்படின்னு. ஆ, அட்ரா அப்படின்னு. மேலும் ஏன் பேர் வந்துச்சு? மேலூர்னு ஏன் பேர் இருந்தா, இங்க இருந்து பைக் எடுத்து ஆ. 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இப்படி போல மேலே ஏறுதா, ஆ. அதான் மேலூர். போற வழியில கீழே இருந்து பேர் இருக்கு. அது எப்படி? அங்க இருந்து அப்படியே நான் 50ல இருந்து 40 30 20 நமக்கு இறங்கி வருதா, அதான் கீழையூர். சரி, ஒரு 15 20 தூரம் சேர்த்து நான் தொடர்ந்து சொல்லு பாப்பா. சரி, நீ கூட சொல்ல மாட்டேன் விடு. ஒரு 10 20 தூரம் தொடர்ந்து சொல்ல முடியுமா? ஒரு 10 20 தூரம் வரிசையில மூச்சு விடாம சொல்ல முடியுமா உன்னால? சொல்ல முடியுமா? என்ன பேசுற நீ? ஏண்டா ஒரு 10 20 தூரம்
எப்படி என்ன நீங்க உங்களுக்கு என்ன ஊர் தெரியும்? ஒரு 20-30 ஊர் சொல்லுவாடா நீ? 20-30 ஊர் சொல்லுவா? நாங்க ரெண்டு பேரும் நீ கிழிச்சா நீ என்னடா கிழிச்சா? அந்த மாதிரி நீ என்ன விதமா நினைக்க கூடாது. உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம்டா, சும்மா எதுனாலும் பேசி பாப்பேன். என்னதான் நீ சொல்லிவிடுவ? நீ என்ன வேணாலும் சொல்லுவான். ஒவ்வொரு ஊருக்கு அவன் சிறப்பா தனித்தனியா சொன்னா நீ சேர்த்து சொல்றா. அப்படியே பட்டின்ற வருஷம் போட்டு சொல்லுவான். எப்படி ஒரு சேர்த்து? ஆரியாவட்டி, கல்லுப்பட்டி, கற்காப்பட்டி, அச்சம்பட்டி, பிச்சம்பட்டி, செவல்பட்டி, பாம்பாட்டி, வையம்பட்டி, சென்னம்பட்டி, ஓடப்பட்டி, மேலப்பட்டி, ஆவச்சனம்பட்டி, அரசவட்டி, எர்ராமட்டி, சோடரவட்டி, வளையவட்டி, கொல்லவரம்பட்டி, கோடாயவட்டி, ஆண்டிவட்டி, உசுரம்பட்டி, மங்கம்பட்டி, சிந்துவட்டி, புளுத்திப்பட்டி. புழுதி வட்டாங்க. டேய் அங்க வேறடா இது இங்க வா. சரி அண்ணன் யாருன்னு சொல்லி போங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஓ அண்ணன் யாருன்னு தம்பி யாருங்களோ? ஆமா அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பி இருக்கலாம் நான் தான் அண்ணன். அப்படியா? ஆமா. போட்டியா? இங்க போ. நாங்க மொத்தம் 10 பேர் வந்தோம்யா. நாங்க மொத்தம் அண்ணன் தம்பி 7 பேர் வரணும். தக்கன் வசிஷ்டன் பிறகு மரியாசி புலசி ராங்கிரச ரத்திரி புலவர் நாரதர். எனக்கு மேல 9 அண்ணன். நான் கடைசி தம்பி. நான் அண்ணனுங்களுக்கெல்லாம் தம்பி. நீ தம்பியில அண்ணன் இல்ல? அண்ணன் எத்தனை பேர்? 7 பேர். பேர் சொல்லு. சுப்பிரமணி, மாயண்ணி, மலையாண்டி, முத்தப்பா, வீரத்தவே, லோகு, கிள்ளி வளரே. சரியா சொன்னடா. இப்படிதான்டா இருக்கனே. ஒரு பேர் யாராலையும் சொல்ல முடியாதுடா. கேட்டவன பதில் சொன்ன நீ தான்டா அறிவாளி. திரும்ப சொல்றா பாப்போம். சுப்பிரமணி, மாயாண்டி, மலையாண்டி, இது வீரத்தவே, கிள்ளி வளரே. என்னடா 6 பேர் அந்த இன்னொருத்தங்கடா? ஒரு ஆள் போன வருஷம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டேன். சரி உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? அண்ணன் வந்து 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ தம்பி. தம்பி எத்தனை பேர்? 3 பேர். 3 தம்பிக்கு நீ அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? தம்பிக்கு அண்ணன், அண்ணனுக்கு தம்பி. டேய் நீ ஒரு ஆளா 2 பேராடா? முதல்ல பிறந்தவனி மூத்தவன். கடைசி பிறந்தவனி இளையவன். நடுவுல பிறந்தவனி நடுவுலவன். நீ எங்க பிறந்த? தேவட்ட பெரியாதிபத்தில 3ஆம் நம்பர் ரூம் சித்ரா நரசு. ஏய் அன்னை சித்ரா வரல. அன்னை சித்ரா வரலடா. தெரியுமா தெரியாதா? அவ சொன்னானே. அன்னை சித்ரா இல்ல. வேற யாரா? அந்த புள்ள சாந்தி. சாந்தியா? டேய் நீ சித்திராங்கற அவன் சாந்திங்கறான். இல்ல வேற போகுது சாந்தி வந்துச்சு. நான் பிறக்கல சித்ரான்னு. நான் நம்ப மாட்டேனே. பாத்துக்கிட்டு தானே. டேய் நான் பார்க்க மாட்டேன். நான் நம்ப மாட்டேன்டா அவங்க ரெண்டு பேத்தையும். ஏங்க அப்புறம் நம்பலன்னா அப்புறங்க நான் பிறக்கல இந்த ஆள் தான் சொன்னேன் அந்த அக்கா சாந்தி அப்படின்னு கூப்பிட்டேன். இதை எப்படி நான் நம்புறது? டேய் அந்த இதோ போயிடுறா. என்ன சித்ரா? புள்ள வத்த சிட். டேய் டேய் டேய். போன வாரம் தங்கினேன் அவளே. என்னடா பெரிய பே மாதிரி பேசுற? அண்டா கல்வி கதிவதி கலைவாணி குடி இருக்கா? நீ என்னடா மாமா? என்கிட்ட சரஸ்வதி குடி இருக்கா. அப்படியா? வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பனிமுண்டு வெள்ளை கமலத்து விட்டிருப்பார் வெள்ளி அரியாசனத்தில் அரசருடைய சரியாசனம் வைத்ததாய கலைவாணி இருக்கா? நீ நம்ம அம்மா கொடுக்கா? மானமே அண்ணா மனமண்ணு மனமண்ணு மானாமன் மண்ணா நானி நானும் ஈனமா மானாமனன் முன்னி முன்னே நன்னீனும் மானா மணிமேனி மான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு தெளிவா பேசுற. நான் படிச்சிருக்கேன் பேசுறேன். எத்தனை கவி தெரியும் உங்களுக்கு? எத்தனை தெரியும்? நான் ஒரு 10 கவி பேசுவேன். நான் 11 பேசுவேன். ஏன் நான் 100 கவி பேசினா? நான் 101 பேசுவேன். 102 கூட பேசுவேன். சும்மா உங்களை சந்திக்க வந்தா சும்மா மகமா. நான் ஒரு 300 கவி பேசுவேன். நான் 301. 310. 500ஓட பேசுவேன்டா. 550. அப்புறம் நான் 900 கவி பேசுவேன்டா. 990. 1000 கவி பேசுவேன்டா. 1100. 1101 பேசுவேன்டா. 1101 திரையத்தூர் காஜிராஜன மொய்யா போடுறா. நீ 100 ரூபாயோட மொய் போட மாட்டடா. சாப்பாடு தக்கனே போட முடியும். பார்க்கலாமியா? 2 பேருக்கும் போட்டி. நான் வெற்றி பெற்று நீ தோல்வியுற்றால் உங்களை நான் என்ன செய்யறது? உடம்புல ஒட்டு துணி இல்லாம. ஐயோ எங்க தோல்வின்ற அர்த்தமே இல்லையே. அது தெரியுது வெங்காயம். அதை சொல்லல. தோல்விங்கிறதே இல்லங்கிறது என்ன சொல்ற நீ? தோல்வி இல்ல எங்கட்ட. ஆனைக்கு அடிசர் இருக்கும் பாத்துக்க. அதுல ஆனைக்கு அடிச்சிருக்காது, குதிரைக்கு அடிச்சிருக்காது. இன்னைக்கு தோல்வி உங்களுக்கு தான். அப்படியா? டேய் நீ பேசி பாறா. நீ என்னடா பண்ணு? டேய் நீ பேசி. டேய் இங்கடா. என்ன ரொம்ப பண்ணறடா? டேய் இங்கடா. டேய் எங்கடா வரதுல காணா ஆள காணா. அண்ணே போயிட்டாரா? மைக் டிக்கல. மைக் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காரா அண்ணே? சரி நான் வெற்றி பெற்று நீ தோல்விவிட்டால் உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த மேடையும் தோல்விவிட்டா. ஆமா உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த மேடையும் கோயிலையும் 3 முறை சுத்தி வர வேண்டும். நான் தோல்வி அடைஞ்சதானே? சுத்தி வரணும். என் வாழ்க்கையில இதுவரை நாங்க தோல்வி அடைஞ்சே இல்ல. அப்படி தோல்வி விட்டால்
உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த மேடையும் இந்த கோவிலையும் 3 முறை சுத்தி வரணும். சும்மாவே இது இல்ல. இன்னைக்கு நீ சுத்தி வரலாம்டா, கவலைப்பட வேண்டியது இல்லடா. அதை பத்தி பாப்போம். நீ சுத்தி வரும்போது சரி, அப்படி நீங்க தோத்துட்டீங்கன்னா நான் தோக்க மாட்டேன். நான் தோக்க மாட்டேன்டா. ஏன் தோக்க நீ மாட்டீங்க? எப்படி தோக்க இது மாட்டேன்னு என்னங்க நான் சரி மட்டும் தோத்துருவேன். சரி விடு. நீங்க மட்டும் நான் இத பேசுவோம். இனிமேல் உன்கிட்ட நான் தோத்துட்டேனா இந்த மேடையில இருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கலடா. ஆமா ஆமா எங்க தெரியும் இந்த கட்டை பிடிக்கலன்னு உள்ளுக்கு பேக்குள்ள 999 கட்டை வச்சிருக்கீங்க. இது எங்கட கொடுத்து அங்க மேல டொக்கு டொக்குன்னு போட்டு அடிக்கிறதுக்கு. என்னடா இவர் இப்படியே சொல்றாருன்னு பார்த்தா அங்க பேக்குள்ள வச்சிருக்காரா 7 கட்டை வச்சிருக்காரா. ஏன்டா ஏன் பேக்க எடுக்க நீ தெரிஞ்சத? என்னடா இவ்வளவுதான் சொல்றாரு இந்த கட்டையை பிடிக்க மாட்டேன் இந்த கட்டையை பிடிக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா 7 ஜோடி கட்டை வச்சிருக்காரு. எவ்வளவு விவரமா போய் பெரிச்சு பாத்துக்காண்டா பேக்க. ஆமா, அப்புறம் பாப்பாரல வெயிட்டா இருக்கும் பார்க்க மாட்டாரா? கவையாகி கொம்பாகி கேட்டகத்தி நிக்குமாம். அவையெல்லாம் நல்ல மரம். சபை நீட்டோச குறிப்பிட மாட்டாத நன்மரம் நானே. துடித்து தடித்து தோகை குத்தார கடிவரத்து காட்டு காடுன்னு சொல்லியிருக்காங்க. பேசு. ஏன் பேசுறேன்? அதுக்கப்புறம் நான் கவி பேசணுமா? அம்மா வானரம் அழிந்து நனிய தூக்கணும் தானோ நினைச்சுரு தாண்டி பீத்திரம் ஞானமும் கல்வியை நவீனர்களும் ஈனருக்கு இடர்தாமே. பாலவர் என்ன என்றால் நந்த ஒரு நாளை என்றால் யாதவர் யாதவர் இல்லை என்றால் சொல்லியிருக்காங்க. குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டே அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டாது போல் கரங்கு நேட்டி பேசும் குதிரை கண்டால் சிறங்கு நாட்டி மிச்சம் அறிவிழாட்சியை காணக்கர் குசியே கையறுக்க நானதே மானைக்கு வாய் திறக்க மாட்டாதே வீணுக்கு மூலம் பட்டுகிறது ஐயோயோ அன்புலாட்டு அமுதும் சொல்லியிருக்காங்க. ஒருவான சோறுக்கு ஒரு சோறு பதம்னா. ஏன்னா உங்கள்ட்ட ஒரு கவியிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ தெளிவான பேச்சாளன், ஒரு உண்மையாவே ஆன்மீக சிந்தனையாளன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். முருகப்பெருமானம் 3:30 மணிக்கெல்லாம் விடணும். ஏன்னா அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் இன்னைக்கு முருகனை விடணும் அப்படிங்கிற ஒரு கடமை கட்டியம். அதனால தான் நான் இதை முடிச்சுட்டு போறேன். இன்னொரு நாளைக்கு நம்ம மேடையில் என்ன வேணாலும் பேசிக்குவோம். நீ இந்த பகுதியில் எந்த மேடைக்கு வந்தாலும் நிறைய பேசுவோம். என்னது உங்க ட்ரெஸ் இல்லாம வரணுமா? யாரு நான் வரணுமா? தோத்துட்டா அவங்க நைஸா சொல்லி போறாங்க. அது முண்டமா கூட போய்க்குருவான். ஏண்டா ஒண்ணு இல்ல இப்ப யாரு இப்ப வர காலத்து நேரத்துக்கு கருத சொன்னது? யார் வள்ளியை விட சொன்னது? வள்ளி நேரம் அது ஒரு கணக்கு வச்சுக்கங்க. பேசி பாருங்க, சும்மா போட்டினா சும்மா இல்ல. வள்ளி எல்லாம் நேரத்துக்கு வரணுமியா? முருகன் எல்லாம் டயத்துக்கு வரணுமியா? வள்ளி அந்த பிள்ளை காலேஜுக்கு அனுப்பியாச்சே போயிருச்சு வள்ளி. அப்புறம் யாரை வச்சுடா நாடகம் நடத்துறது? நம்ம தான் இன்னைக்கு விடிய விடிய என்கிட்ட நீங்க பேசி ஜெயிச்சுட்டு அப்புறம் போங்க பாப்பா. இங்க அந்த அம்மா சொல்லி வள்ளிக்கு போறது இல்லப்பா, அப்படி இல்லப்பா, அதெல்லாம் காலத்தின் நேரத்தை அதெல்லாம் ஒண்ணும் நான் பேசுங்க. நீங்க சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லிய மறந்து விட்டால் சொரணைகளை சுருக்கென்று சொல்லடி படுவாதாமே என்று சொன்னார்களே. காணக்கர் குசியே கையறுக்க நானதே மானைக்கு வாய் திறக்க மாட்டாதே வீணுக்கு என்பதெல்லாம் பற்றி இறுதி ஐயோயா நம்பி விட்டா அமுதும் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லலாம், சொல்ல மாட்டாப்ல, சொல்ல மாட்டாப்ல, சொன்னா அப்படியெல்லாம் சொல்லப்பா, சொன்னா சொல்ல மாட்டாப்ல, முடிக்க சொல்றாப்லப்பா, சொல்லலாங்கற. அரும்புகோணி எது மனங்குண்டுமோ கரும்புகோணி கட்டிக்கமாகுமாம் இரும்புகோணி யானி விடலாம் நரம்புகோணி நாம் அதற்கு என்சோன்னு சொன்னார்களே. உள்ள கலந்து வாங்கிச்சிரும் உங்க 2 பேர்த்தையும் எப்படியாவது விடியறதுக்குள்ள காப்பாத்திடலான்னு பார்த்தேன். உள்ள ஆளுகளோட எப்படியாவது உன்னை கூட்டி வரலான்னு பார்த்தேன். ஆள் இல்லாமலே உங்களை சாட்சி விடலாம் போடும் நீங்களா? அப்படியா? உள்ள கறந்து உள்ள கறந்து வாங்கிச்சிரும் கத்து கொள்ளும் கொள்ளுங்க பேர்த்து வருத்தலாயிருதோ விளம்பும் சொல்லியிருக்காங்க. சொல்லி சிவார் சிரியா சொல்லாமலை சீவார் வரியா சொல்லி ஜெயகைவரே நல்ல குளமாலை வெறுக்கன பலாமவை பாதிரியை பாருங்க கறிக்காய் பச்சரி வேணாலும் நுறுக்கமில்ல அத்தை மகள் உப்புக்கான் சீச்சி உண்மையும் சொல்லியிருக்காங்க. காணாமல் கத்தலாமான கட்டாம கோணம் வைத்திருக்க கூடாது. நான் அப்படி பேச்சு பேச்சன் பெருமுனை வந்து கீச்சு கிச்சு கிளி நீ எப்படி ஆசிரியர் பண்ணி 2 மேசம் சிம்மம் கண்ணி துளம் மிரிச்சி தனுசு மகர கும்பம் மீனம் சொல்லியிருக்காங்க. காண கண் கூசுகின்றது கையெடுக்க நானுகின்றது மானோக்க வாய்திருக்க மறுக்கின்றது வீணுக்கு நெம்பலா பட்டியல் ஐயோ அன்பில் அமுதை பொழுதுறானே. நட்சத்திர 27 அஸ்வதி பரணி கார்த்திகை ரோஹிணி புனம சமுதம் ஐலிய மகம் மூலம் கசம் சித்திரன் சுவாதி அனுசம் கேட்டை மூலம் உரிய தேவன் சொல்லியிருக்காங்க. விரல் நிறைய மோதிர வேண்டும் விரக்கர் இருவர் புகந்திர வேண்டும் இடையில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் அவருக்கு ஒரு கூட்டு நஞ்சனமே அகழ்வார் தாங்கள் நிகழ்வார் தம்மை இகழ்வார் பொருட்கள் தரை சொல்லியிருக்காங்க. அகர முதல் எழுத்துல ஆறுவதர் முதற்றே உலகம் சொல்லியிருக்காங்க. கற்க அதற்கு தகவல் சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி 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 2 துப்பாக்கி தோரங்குச்சில 100 ரூபாய் விற்கிறாங்க. இறந்தா அதுக்கு நான் கேரத்துக்கு போக முடியல. என் பொண்டாட்டி அனுப்பி விட்டு நான் திண்டுக்கல் பக்கம் ரெட்டிய வட்டிக்கு நாடகத்துக்கு போயிட்டேன். யாதனை அதனை பெரும் சொல்லியிருக்காங்க. உழுதுண்டு வாழ்வார் உழுதுண்டு வாழ்வார் மழை வந்தா நல்லா உழுது போட்டா விவசாயம் நல்லா வரும். செல்வத்தில் செல்வத்தில் எல்லாம் தலை சொல்லியிருக்காங்க.
மற்கொண்ட திரும்பியத்தால் நான்கு நாட்கள் சொந்த மற்கொண்ட வரைக்கும் எந்த ஒரு எண்டீர் எந்த ஒரு எண்டீர் அந்த ஒரு எண்டீர் பக்கத்து ஒரு நாளத்தில் சிந்து ஒரு எண்டு அப்பா ஒரு எண்டு தாரா புரண்டு பிறந்து பாலுளி வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீர் அந்த மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீர் பையூரும் மெய்யூரும் பாலால் முடியாதோ என்று ஊத்தக்குடி மண்ணை எடுத்து குதிரப்பனை உண்டைத்து வாய்ச்சவன் வண்ண வேண்டாம் வர யோசிக்காக அந்த ஆதபமே என்று சொன்ன இருவர் மனுஷன் அப்பா பிரகி ஆஹா பிரதிங்கி மாமா ஆஹா பிரதிதி மா பிரதிதி ஆஹா இருவன் மனுஷன் ஒருவர் அருமையா இருவர் அந்த காசு ஆகாது என்று கடாப்பமே குமுதமிட்ட அப்படிங்கிறீப்பா அப்படியே சூடத்தை கொளுத்துவாங்கப்பா ஊர் உள்ளூர் பங்காளிலாம் உண்ணாவாங்க காணாமல் வேண்டுதல கத்த ஆனால் காணாமல் போனாரே தேடி அலைகிறேனே எங்கேயுமே காணவில்லையே தேடி போய் வந்து ஆளை காணவில்லையே காண கண் கூசுகின்றது பூசி விட்டு இது பண்ணி ஒயிட்டு அடிச்சு விட்டு அப்படியே ஆயில் பண்ணி அடிச்சு நிலையெல்லாம் தேய்ச்சி பட்டி வரைஞ்சு பார்த்தா வீடு அப்படி அமிச்சமா இருக்கு சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி வந்துவிட்டார் சுருக்கட்டு சொல்லி படுவாதாமே என்பது காயம் மீது பொய்யடா வரும் காட்டடித்த பையடா மாயவனா மண்பாண்ட ஓடடா 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 என்று உடம்பை பற்றி பாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கிறது பாருங்களே என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று 8 அடி நோவை எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்க செய்ய கொட்டிக்கிழ கொண்டு வருவாள் நாவில் வழங்குவோசி வையம்பெரும் என்று அழகாக பாடுகிறார்கள் பாருங்களே அந்த கலைவாணி நினைத்து அந்த கவியை பாடினால்தான் கலைமானி தாயே கொட்டி கிழங்கு விக்கிற மாதிரி வந்தாள் அதற்கு ஆலியான் பள்ளி அணியே அவன்கிற ஆலி இவனை மணி தாம்பே பூலியான் பூனே புறமறித்த பொற்சிலையில் பூட்டுகின்ற நானே அகல நடவென்று பாடுகிறார் மங்கை ஒரு வங்கு மார்பில் அணி சாமி என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்க இந்த பசங்க அவன் கூட மார்பில் அணி யாருமே பொங்க கடையில ஒர்க்கறியே திங்களையும் சீரன் தெய்வத்திற்கோனே ஏறிய பாம்பே இறங்கி என்று பாடுனார் பாறை சுமந்த படவரவே பங்கேற்கும் வீரம் எல்லவை ஈரமதிர் செஞ்சடையான் பூணுதான் திருவாபரணமே நஞ்சுடையாய் தூர நடவென்று அழகாக கவியை பாடி இறந்தவனை உயிர் வெற்றி எழச் செய்தவன் கம்பன் அப்படி என்றால் கம்பனுடைய அருள் கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய அருள் கலைமானியுடைய அருள் கம்பருக்கு முழுமையாக கிடைத்து என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடி என்னடா கடை விரித்தேன் கேட்பதில்லை கட்டி விட்டேன் மூட்டையை மூட்டையை கட்டி கொண்டு ஓடியவர்களிலே அண்ணே 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 இப்படி ஏறுவாங்க இந்த வழியா ஏறுவாங்க அட ஏறுவாங்க மேடம் உட்கார்ந்து தவம் செய்தான் வான்மீகி அதனாலதான் வான்மீகி ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நான் உட்கார்ந்து தவம் செய்தனால்தான் சமஸ்கிருத முறைப்படி ராமாயணத்தை எழுதுவதற்கு ஐயா ஜெய் 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 கம்பு மேல விழுந்து நீ எதுவும் உனக்கு ஆயுதம்டா பாதிப்பு சரி என் பேர் நாரத தந்தி பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாவிஷ்ணு பாட்டி மகாலட்சுமி இப்போ என் பேர் வீரத்தேவே கொண்ட அதெல்லாம் கேட்கலடா நான் கேட்ட கேள்வி தெரியுமா என்கிட்ட பேச முடியலைன்னா உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த மேடையும் கோயிலையும் 3 முறை நீங்க சுத்தி வரணும்னு ஒரு பேச்சு சரி அந்த பேச்சை நிபந்தனைப்படி நீங்க 2 பேரும் நிறைவேற்றி வச்சிருப்பீங்க ஐயா இங்க வாப்பா இவனை கூட ஒரு அளவுல பார்த்தலாம் உன்னை எப்படி பாக்குறேன் பாக்குறேன் 2 பேரும் போங்கப்பா தம்பி நீ எடுத்துக்கொண்டே உள்ள வச்சிருவாப்பா டேய் உடம்புல ஒட்டு துணி இல்லாம மேடை சுத்தி ஒன்னு பேசியிருக்கேன் சரி சுத்து நீங்க துணியை பூரா கழட்டி விடுங்க நான் போய் சுத்திட்டு வந்துடுறேன் டேய் சொல்லியா அது சுத்திரம் சொன்னியே சொல்லு சொல்லு இப்போ நீ சொல்லு ஒருத்தர் சொல்லு சுத்திரம் சொன்னா சொன்னா அப்புறம் இருங்க வாரேன் சுத்திரம் சொன்னா ஐயா சொன்னா இருங்க வாரேன் கை கொடுக்க மாட்டேன் அப்பா ஒருத்தர் நிறைவேற்ற சுத்திரம் சொன்னா அது உண்மைதான் இன்னைக்கு சுத்திரம் சொன்னமா
என்னைக்கு நான் சுத்துறீங்க? அது எங்க ஜாவி அம்மாவாசை சுத்துவோம். இந்த பௌர்ணமி போய் அடுத்த வர்ற அமாவாசைக்கு சரி சரி, மாதம் இங்கேடா, எந்த வருஷம், எந்த மாதம், என்ன கிழமை, எத்தனாம் தேதி, எத்தனை மணிக்கு, இரவா பகலா எழுதி கொடு. 2986 வருஷத்துல டேய் 46வது மாசம். நீ தயவு செய்து நீ சுத்த வேணாம்ப்பா. அந்த தேதியை என்னால கண்டுபிடிச்சு வர முடியாதா? டேய் என்னால கண்டுபிடிச்சு வர முடியாதா? அப்பாடா தப்பிச்சோம்டா. நம்மளுக்கு பயந்துட்டு ஓடிட்டாரு சும்மா போல. என்னப்பா வியாபாரம்?